ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ரிபப்ளிக் டே. நான் இங்கே இருக்கிறது பெங்களூரில் ஃபேமஸான ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா லால்பாக். அது எப்போ ஸ்பெஷல் ஆகும் அப்படின்னா ரிபப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான். அப்போ தான் வந்து ஃப்ளாஷ் ஷோ போடுவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கம் வித் மீ, ஐல் ஷோ யூ. இந்த ஃப்ளவர் ஷோ வந்துட்டு இயர்லி 2 டைம்ஸ் தான் போடுவாங்க. அதுவும் ஒரு 10 டேஸ் தான் வந்துட்டு நடக்கும். அதுக்கு மேலே வந்து நடக்காது. ஸோ ஜான் 26 வந்துட்டு இது முடியுது. நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜான் 24 அன்னைக்கு, விச் வாஸ் சாட்டர்டே. இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பெங்களூர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட். இல்லைனா 2 வீலர் கூட ஓகே, நீங்கள் வந்து ஷாப்பிங் நிறைய பண்ண போகிறது இல்லை அப்படின்னா. நாங்கள் வந்து டாட்லரை வச்சுட்டு பைக் ப்ரிஃபர் பண்ணல. நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் நாங்கள் ஆட்டோ எடுத்தோம். அண்ட் காரையே வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கார் பார்க்கிங் சுத்தமாக இல்லை. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் தான் நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணிட்டு வந்தோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது இங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு கார் பார்க்கிங்க்கு வேறு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறதுனால தான். ஸோ இந்த டைம் ஆட்டோலேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணோம். இன்னொன்று, பெங்களூர் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்னா நினச்ச டைம் போக முடியாது. நான் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண நாட்களும் உண்டு. ஸோ ஒன்ஸ் வந்து ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் டிக்கெட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அண்ட் கிட்ஸ்க்கு வந்து பிலோ 5 இயர்ஸ் அப்படின்னா ஃப்ரீ தான். 5 இயர்ஸ் மேலே அப்படின்னா 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 4:45 இருக்கும். அதனால தான் க்ரௌட் கொஞ்சம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. மேபி உள்ளே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் திங்க் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் வந்து 7 PM க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இப்போலேருந்து நான் அப்படியே ஒரு ரா வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வித் ஒரிஜினல் ஆடியோ. அண்ட் எப்பயாச்சும் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல மட்டும் அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் லால்பாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் நடக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டல் வெஹிக்கிள் இருக்குது. அண்ட் பேபி ஃபீடிங் ரூமும் வந்து இந்த ஒகேஷனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் மட்டும்தான் கிடைக்கும். சாட் ஐட்டம்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஃபுட்டாக எதுவும் கிடைக்காது. இங்கே செப்ரேட்டாக அதுக்குன்னு ஹோட்டல்லாம் கிடையாது. பட் வெளியிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்லாம். அதுக்கெலாம் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் ஒரு மாதிரியான தீம் வந்து செட் பண்ணுவாங்க. எல்லா இயரும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு டைம் வரும்போது நமக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஜெல்லி கொல்லு முக்கியமாக வந்து நம்மளோட பிலாங்கிங்ஸ் அண்ட் நம்மளோட கிட்ஸுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா நான் அங்கே போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட், ஒரு குழந்தைய காணும், குழந்தை வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிலாங்கிங்ஸ் கூட செகண்டரி தான், பட் கிட்ஸ் விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு செகண்ட் கூட வந்துட்டு அவங்கள விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. ஏன்னா எந்த சைட்லேருந்து யாராவது தூக்கிட்டு போகிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. அது வந்து நம்மளோட பேபிஸையும் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கணும். அண்ட் இதுதான் வந்து லால்பாகோட கிளாஸ் டோர். இதுக்குள்ளே தான் வந்துட்டு நிறைய தீம்ஸில் வந்து நல்லா அழகாக வந்து ஃப்ளாஷ் ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வெளியில் பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மல் தான். அண்ட் நிறைய ஷாப்ஸும் வந்துட்டு இந்த டைமில் வந்து இருக்கும். நிறைய பேர் கான்ட்ராக்ட் எடுத்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. சில விஷயங்கள் அஃபோர்டபுளாக இருக்கும், சில விஷயங்கள் அஃபோர்டபுளாக இருக்காது. टिकट कामिके कोटिया नोटिस
சூப்பர், இவ்வளோ நல்லா இருக்கு. वो मेरे को फॉलो किया इसीलिए. అయినా కూడా ఇవన్నీ వర్క్ షోప్ మన ఇంట్లో నీ బాబా నాకు डबल रोड होते डबल रोड चलता आगे जाता जुमनाकडे शेत जुमनाकडे खानावळे गावाकडे गाडी ना गाडी போக முடியாதவங்க யாரும் போயிருக்காங்களா பாருங்க. போகக்கூடாது, யாரும் போயிருக்காங்க பாருங்க. பாம்பு இதெல்லாம் இருக்குங்க. ஒன்ஸ் இந்த ஃப்ளாஷ் ஷோலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெளியிலேயே வந்துட்டு நிறைய வந்து சிட் அவுட்கான ஒரு பிளேஸ் இருக்குது. நல்லா ப்ளே ஏரியா மாதிரியும் இருக்கும். ஸோ நிறைய ஃபுட்பால் ஆடுறது, கேம்ஸ் ஆடுறதுன்னு நிறைய கிட்ஸ் இருப்பாங்க. பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நார்மல் டேஸில் வரும்போது இங்கே பேரட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து பேரட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ருக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கேன். அண்ட் ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் ஸ்பாட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் பெங்களூரில் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வெளியிலேருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்ட் நிறைய பிளான்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் சக்குலண்ட் பிளான்ஸ் அண்ட் இண்டோர் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இருக்குது. லைக் எத்தனி ஃபேர்ஸ், அப்புறமா வந்துட்டு ஷூஸ், இந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஹோம் டெக்கார்ஸுமே வந்து நிறைய இருந்தது. ஹோம்மேட் பிக்கல், வைன் இதெல்லாம் கூட வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. 7க்குலாம் வந்துட்டு எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணல. ஸோ நான் இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் சக்குலண்ட் பிளான்ஸ், அதுக்கப்புறம் இண்டோர் பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டிக்ஸ் ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது மட்டும் வாங்கிட்டு. ஸோ இதோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கும் வந்து 10 rupees, 20 rupees, மேக்ஸிமம் வந்துட்டு 80 rupees வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து எனக்கு வந்து ஒரு 420 rupees ஆச்சு வித் வாஸோட. ரீபப்ளிக் டே அன்றைக்கே வந்து போகிறோம் அப்படின்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இந்த டைம் வந்து ஒரு 2 days பிஃபோராகவே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அண்ட் யா, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெல் பாய் அண்ட் டேக் கேர். பாய்.